ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனியோட வீடியோ சிடி டிஸ்க்மேன். ஓகே, ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா DV8000 தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பலவர சந்தையிலேருந்து தான் வாங்கினோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் ஒர்க் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம்ன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி டிஸ்க்மேன் வந்து ரிப்பேர் பண்ணதில்லை. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம். யூஸ்வலாக வந்து லென்ஸ் இஷ்யூ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது வந்து கொடுக்கும்போது அவர் வந்து ஒர்க்கிங் தான் சொல்லி கொடுத்தாரு. இது ஆக்சுவலாக வந்து அவர் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணார். இந்த டிஸ்பிளேல ஏதோ லைட்டாக வந்தது, நம்பர் கிளியராக வந்து டிஸ்பிளேல வரல. பட் அட்லீஸ்ட் ஆன் ஆன மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது. மற்றபடி டிஸ்க் எதுவுமே போட்டு செக் பண்ணலை. ஸோ வாங்க நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் அடாப்டர் வந்து வந்திருந்தது. ஸோ சோனியோட ஒரிஜினல் அடாப்டர் நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் டைப், நல்ல வெயிட்டாகவும் ஹெவியாகவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு 700 மில்லிஆம்ஸ் வந்து இந்த அடாப்டர் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதோட பின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூஎஸ் டைப்பில் இருக்குது. யூஎஸ் பின் டைப்பில் இது வந்து அடாப்டர் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளாட் பின் இது. இதுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் வந்து அடாப்டர் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து செட்டப்பு. நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ காமிச்சிடுறேன், இது என்ன எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக லுக் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. பட் அதர்வைஸ் இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது. அண்ட் இது டிஸ்க்மேன் இன்க்ளூடிங் வீடியோ சிடி ப்ளேபேக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வீடியோ அவுட்டு கொடுத்துருக்காங்க, ஆடியோ அண்ட் வீடியோ அவுட்டு. இந்த பின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி பின் எங்கே வரும்ன்ட்டு. அண்ட் இது வந்து என்டிஎஸ்சி அண்ட் பேல் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுது வீடியோ ப்ளேபேக்கு. ஆட்டோவில் வச்சுட்டா நம்ம வந்து அந்த அவுட்புட் ஃபார்மேட் வந்து நம்ம டிவிக்கு ஏற்ற மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபோர்ஸபிளி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், என்டிஎஸ்சி ப்ளேபேக் வேணுமா இல்லை பேல் ப்ளேபேக் வேணுமான்ட்டு. ஸோ இது வந்து நம்ம அடாப்டர் இங்கே போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா ரெஸ்யூம் ஆஃப் ஆன் இருக்குது. ஸோ இது ஆனில் வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம என்ன ப்ளே ஸ்டேட்டில் வச்சுருந்தோமோ, எத்தனாவது ட்ராக்கில் இருக்குது, இல்லை எந்த மினிட்ல வந்து இது நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அதுலேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இது ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹோல்டு இருக்குது. ஹோல்டு வந்து ப்ளே எதுவும் கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பை ஆக்சிடென்ட் வந்து நம்ம எதுவும் டச் பண்ணக்கூடாதுன்னா இதை வந்து ஹோல்டு நம்ம போட்டு வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் வால்யூம் வந்து மேக்ஸ். ஓகே, வால்யூம் கண்ட்ரோலில் வந்து அழகாக நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைக்க குறைக்க நம்பர் வந்து குறையுது. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இங்கே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டோன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு ரிமோட் எதுவும் கிடைக்கல, பட் ரிமோட் சென்சார் இன்புட் இருக்குது. மெகா பேஸ்க்கான பட்டன் இருக்குது. அண்ட் இஎஸ்பி, ப்ளே மோட், ரிப்பீட் என்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ப்ளேபேக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ளே பாஸ் இருக்குது. அப்புறம் வந்து ரிவைண்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டுக்கான பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோல்டர்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பவர் ஆஃப்க்கான ஸ்விட்ச் வச்சுருக்காங்க. அப்புறம் ரிட்டர்ன் மெனு வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷனு. ஓப்பன் வந்து நம்ம ட்ரேவை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து நம்ம ட்ராக் மினிட்ஸ் டிஜிட்ஸில் காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே வந்து நம்ம சிடிஆர் டிவிடி விசிடி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ரெட் ஃப்ளாக். பட் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இதில் வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட் பின்னாடி இருக்குது. இது எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து 4 பேட்ரி போடணும். இதுக்குள்ளே வந்து ஒரு 2 AA பேட்டரியும் ஃப்ரண்ட்டில் வந்து 2 AA பேட்டரியும் வரும். ஸோ மொத்தம் வந்து 4 பேட்டரி போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெட் ஃப்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் இருக்குல்ல, இந்த லென்ஸ் சிஸ்டம் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக சுற்றிட்டு இருக்கு. இது வந்து நம்ம இப்படி அசைச்சோன்னா அது பாட்டுக்கு, இப்போ பாருங்கள், இதை நான் வந்து இப்படி அசைக்கிறேன், கீழே போகுது பார்த்தீங்களா. ஸோ இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு வந்து உள்ள அதுக்கான லிவரில் இல்லையா, இல்லை ஏதாவது உடஞ்சி போயிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் ஆகிறது டவுட்ஃபுல் தான்.
நம்ம அங்கே ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் சிடி எதுவும் இல்லாதனால அங்கே செக் பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் ஆகிறது டவுட் தான். பட் இனியும் நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகலைன்னா என்ன கண்டிஷன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிட்டேன். பட் ஆனால் ட்ராக் இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு எதுவும் காட்டலை. ஸோ ஒரு இயர்ஃபோனை எடுத்திருக்கேன் நான், இன்கேஸ் வந்து ஆடியோ சப்போஸ் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இது பவர் ஆஃப்னு இருக்கு, ஒருவேளை இதுதான் ஆன் இருக்கா? ஓகே, இதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. ப்ளே இது ப்ரெஸ் பண்ணிவா. ஓகே ஓகே, எடுத்த உடனே லைட் எல்லாம் எரியுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட் எரியுது, ஏதோ ட்ராக் இன்ஃபர்மேஷன் காட்டுது, உள்ள சவுண்டு வருது, ஏதோ மோட்ரு வந்து ரன் ஆகுற சவுண்டு. அநேகமாக இந்த இதுக்கான மோட்ரு வந்து லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த மோட்ரு சவுண்டு தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆயிருச்சு. ஓகே, நம்ம ஒரு டிஸ்க் போட்டு பார்க்கலாம் ஏதாவது ஸ்பின் ஆகுதான்ட்டு. நான் வந்து ஒரு ஆடியோ சிடி போட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ ப்ளே கொடுத்து பார்க்கலாம். அநேகமாக லென்ஸுக்கு ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து மூமெண்ட் ஆகாதனால அது வந்து ஓகே டிஸ்க்கு சுற்றுது. ஆனால் லென்ஸு மூவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கும் வந்து இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ப்ரெஸ் பண்ணால் பீப் மட்டும் வருது, ஆனால் வேறு ஆடியோ அவுட்புட் எதுவும் வரல. நான் என்ன சவுண்டு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ஓடலை இது. ட்ராக் இன்ஃபர்மேஷன்லாம் மாறுது, பட் வேறு எதுவும் வந்து நடக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சப்போஸ் பெல்ட் ஏதாவது இருந்து ஒர்க் ஆகலையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு நம்ம டிஸ்க் மேனை வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏரோஸ் கொடுத்துருக்காங்க. வேறு செட் எடுத்துகிட்டு வரேன். ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட்டாகவே இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். செம்ம டைட்டாக இருக்குது.
ஓகே, கழட்டியாச்சு. நம்மளுக்கு வந்து ஏதோ எல்லாம் அங்கங்கே கலந்து கிடக்குதுங்க. ஓகே, இது வந்து என்ன யூனிட்னு தெரில. ஷாக் அப்சர்வரில் மாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஃபுல்லாக ரப்பர் புஷ்ஷில் மாட்டியிருக்கு. எல்லாம் கியர் சிஸ்டமாக தெரியுது. இதில் பெல்ட் ஏதோ இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. இது இந்த பட்டன் பார்க்கலாம். எப்படி கழட்டுறது? இது grip-ஏ இல்லாமல் இருக்குங்க. இது ஆக்சுவலாக சுத்தம் போது இது வந்து நகரணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நகருது. இப்போ வந்து பவர் கொடுத்து பார்க்கலாம் நம்ம. இது வந்து ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. தூசி துடைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தமாக எதுவுமே இல்லை. சரியான ஆளு. இது பார்த்தீங்களா, லூஸாக இருக்குது. ஓகே, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் உள்ள இந்த மூமெண்ட்டு தான் பிரச்சனை. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது?
என்ன ஐடியா பார்த்துட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ராட் இருக்குல்ல, ஸோ இந்த ராடு எடுத்துட்டிங்கன்னா இதில் உள்ள அந்த grip வந்து போயிருச்சு. ஓகே, ஸோ அதனால இது வந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இந்த கியர் மாதிரி சுத்தும் போது தான் இது வந்து நகரணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ பவர் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. இந்த மோட்டர் சுத்தும் போது இது வந்து நகராதனால அதனால கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியல எந்த இடத்துல லென்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து பவர் கனெக்ட் பண்ணுறேன். பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இதை மட்டும் பாருங்கள், மோட்ரு சுத்தம், ஆனால் இது வந்து நகராது. ஓகே, தெரியுதா? இது வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது சுற்றிட்டே இருக்குது, ஆனால் இதனால வந்து ஒரு சைடு லைட்டாக போகுது, அவ்வளோதான். ஆனால் அந்த grip இல்லை, இது ஃப்ரீ ஃப்ளோவில் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் கல்ப்ரிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ராடு மாற்றணும், இல்லாட்டி இந்த மெக்கானிசத்தை மாற்றணும். அது வந்து நம்மக்கிட்ட ஸ்பேர் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே பாசிட்டிவாக வந்து முடியாது. ஒரு ஒரு ரிப்பேர் ஒர்க்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் நெக் வந்து மாட்டிக்கும். இப்போ இது மேபி ப்ராப்பர் டெக்னீஷியனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இது ஏதாவது ஐடியா பண்ண முடியும். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து தேஞ்சு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி ரொம்ப நேரம் அது ஒரே டைரக்ஷனில் ஓடி அந்த பல்லு எல்லாம் தேஞ்சு போயிருக்கு போல், இந்த ராடோடது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் வந்து சுற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஒன்று இந்த மெக்கானிசம், இந்த ராடு மட்டும் நம்ம வந்து எங்கேயாவது ஸ்பேர் கிடச்சதுன்னா பார்த்து மாற்றணும். அப்படி இருந்தால் தான் இதை வந்து திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கு ரன் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு வந்து இது இது வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். மேபி இது ஸ்பேர் கிடச்சதுன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து இந்த கண்டிஷன் தான். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப் ஐட்டம் எடுக்கும்போது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது தான். இது வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி பழைய ஸ்டேட்லேயே வைக்கிறேன். வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஸ்பேர் கிடச்சதுன்னா நான் வந்து இதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் a நைஸ் டே, பாய்.